மத்திய மாநில அரசுகள் வாடகை கட்டிடங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெறக்கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் வாடகை கடைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கொட்டுமடைகள் இருக்கைகளை தலையில் பிடித்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசு கடைகளில் வாடகை மீதான 18 வரி விதிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மாநில அரசு ஆண்டுதோறும் 6% கூடுதல் சொத்து வரி மதிப்பை திரும்ப பெற்றிட வேண்டும் என்று முழக்கமிட்டனர். மாநில அரசுகளே வணிகர்களை வாட்டி வதைக்காது, வணிகர் வாழ்வை சிதைக்காது, வரிகளை புதிதாய் திணிக்காது, வணிகர் வாழ்வை சிதைக்காது, வரிகளை புதிதாய் திணிக்காது, வணிகரை குறைவாய் நினைக்காது. கள்ளக்குறிச்சியில் அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மந்தைவெளியிலிருந்து தொடங்கிய பேரணியில் கள்ளக்குறிச்சி அனைத்து வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளின் சட்டங்களை கண்டித்து கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர். திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய மாநில அரசுகள் வாடகை கட்டிடங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெறக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சுபாஷ் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் வாடகை கட்டிடங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 18% வரி விதிப்பு என்பதை குறித்து நிர்ணயம் செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வணிகர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிகர் வாழ்வை காப்பதற்கு துணையாய் நாமும் நீயும் வரி வாபஸ் என்று சொல்லட்டும்.